Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது நான் ஸ்கேட்டிங் தொடர்ச்சியாக பண்ணுறதில்ல, பட்டு என்னமாரி யாரும் ட்ரை பண்ண வேணாம். சேஃப்டி கேஸ் எதுவுமே போடல. அதனால் ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேஃப்டி கேஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் வந்து ஒரு 2 வருஷமாக உழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டேன். பட்டு நான் இப்போ சேஃப்டி கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சேஃப்டி கேஸ் போட்டு தான் ஓட்டணும். ஆனால் நான் இப்போ சேஃப்டி கேஸ் போடாமல் முயற்சி பண்ணி அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். கீழே விழுவாமல் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் கீழே விழுவாமல் இப்போ ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஓரளவு. பார்த்திங்கன்னா மக்களே, ஸ்கேட்டிங் பண்ணுறதால பல பயன்கள் நீங்கள் அடையலாம். அதனால் ஸ்கேட்டிங்குங்கிறது ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அது ஸ்கேட்டிங்கோ பேட்மிண்டனோ 40 வயசுக்கு மேலே நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணலைன்னா தான் பிரச்சனை. என்னப்பா நிறைய கான்லாம் வச்சு செம்மையாக ட்ரை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம மார்னிங் மூணு சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவர் தான் நியோ. இவர் வந்து ஸ்கேட்டிங் மாஸ்டர்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் பசங்களுக்கெல்லாம் இவர் தான் நல்லா கற்றுக் கொடுத்தவர். இவரை தெரியாத ஆளுங்க நம்ம கத்தாரில் யாருமே இருக்க முடியாது. மாஸ்டர். ஒரு டீமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நியோ வந்து இன்றைக்கி ஸ்கேட்டிங்கில் பெரிய மாஸ்டர்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், 2 சிங்க குட்டிங்க எப்படி வேகமாக ஓட்டுது பாருங்கள். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரும்பவும் ஸ்கேட்டிங். குகநாள் மக்களே, ஸ்கேட்டிங்கில் அடுத்த மாஸ்டர் வந்து ஹவுஸுன்னு சொல்லலாம். ஹவுஸு பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங்கில் ரொம்ப வந்து ஆர்வமாக உள்ளவர். பல சர்டிஃபிகேட்டையும் மெடலையும் அவரோட திறமையால் வீழ்த்தினவர்னு சொல்லலாம். என்ன ஹவுஸு? அதனால் ஸ்கேட்டிங் வந்து கத்தாரில் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜானி சார் மூலமாக நீங்களும் கற்றுக்கலாம். என்னமாரி நீங்களும் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் பர்சன். அதனால் ப்ராக்டிஸ் இல்லாமல் யாராலையும் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது வாழ்க்கையில் ஏதோ துன்பங்கள் வரும். இப்போ இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த வயசில் கூட நீங்கள் எந்த வயசில் வேணாலும் முயற்சி பண்ணலாம். கீழே விழுந்து அடிபட்டால் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அப்போ நீங்கள் அடிப்பட தான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஸ்கேட்டிங் பண்ணும்போது நிறைய மோட்டிவேஷன் டாக் நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம். எனக்கு இந்த ஸ்கேட்டிங் பண்ணும்போது பல ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. ஏதோ ஒரு ஃபிட்னஸ் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். அதாவது 20லேருந்து 30 வரையும் பேரண்ட்ஸுக்காக வாழ்வோம். 30லேருந்து 40 வரையும் ஃபேமிலி பர்சனாக இருக்கும்போது ஒய்ஃபுக்காகவும் பிள்ளைங்களுக்காக வாழ்வோம். 50லேருந்து 60 வரைக்கும் எப்படா ரிட்டைர்மெண்ட் ஆகி பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லதாக சேர்த்து வச்சுட்டு எப்படா இந்த தொந்தரவுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து விலகி நம்ம வந்து ஆன்மீகவாதியாக ஆகணுன்னு முயற்சி பண்ணுவோம் 60 வயசில். அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் 3/4 வருஷம் நம்ம தூக்கத்துலேயும் 3/4 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளால் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதுதான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். எல்லோரும் ஒரே ஒரு செகண்டுக்குள்ளே கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. அதனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதனால் ஸ்கேட்டிங் எல்லோரும் கற்றுக்கணும். நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், உங்களோட இருதய துடிப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வாழ்வீங்கன்னு வச்சுங்களேன். இந்தமாரி ஃபிட்னஸ் பண்ணும்போது இருதயத்தில் ஏதாவது கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்த லெக் மூமெண்ட்டால் இருதயம் வந்து நல்ல வலிமையாகும். அப்புறம் மசில்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ரொம்ப டைட்டாகவும் மசில்ஸும் போன்ஸும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலன்னா அதெல்லாம் இது மூலமாக ஃப்ளெக்சேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, என்ன தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியத்தை எவனும் மெயின்டைன் பண்ணலன்னு வைங்க, அந்த காசு பணத்தை வச்சு அனுபவிக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னமாரி நீங்களும் ஸ்கேட்டிங் கற்றுக்குங்க. ஓகே மக்களே, மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் ஃபார் ஷார்ட்ஸ்.
மக்களே, நானும் வந்து ஸ்கேட்டிங்கில் பல வித்தைகள் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறேன். பாருங்க. ஓ ஓ நம்ம ரோபோட் மாரி பண்ணி பார்ப்போம். ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம காரில் எல்லாம் ஸ்டேரிங் வச்சு ரவுண்ட் அடிக்கலாம். ஆனால் காலில் எப்படி அடிக்கிறது? இப்படி தான் டேர்ன் பண்ணணும். ஆனால் மூமெண்ட் நம்மளே சுத்த விட்டு அடிக்க பார்க்கும். ஐயோ 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 ஐயோ, சேஃப்டி கேஸ் போடாது. எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குது. ரோட்லேயே உருண்டு பிறண்டுருப்பேன் இப்போ. ஆபா, என் கால் இன்னும் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகலை. இருப்பா இருப்பா. அடே கட் பண்ணுறா டேய். 50 செகண்டுக்கு மேலே வேணாண்டா. இனஃப் இனஃப் இனஃப். ஒரு 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 60 செகண்ட் மட்டும் எடு. கம் கம். நல்லா குட்டி ரவுண்ட் அடி. குட்டி ரவுண்ட் அடிப்பா. குகன் கம் கம். குகன் கம் ரிட்டர்ன். குகன் குகன். Morning Moon.